எனக்கு வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி எல்லா இன்டர்வியூலயும் சொன்ன மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஸ்டார்டிங். நான் இன்டர்வியூல போயிட்டு வந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆனேன். இன்னொருத்தவங்களும் செலக்ட் ஆயிருந்தாங்க. கடைசியில அவங்க ஷூட்டிங்க்கும் போயிட்டாங்க. ஷூட்டிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு திடீர்னு ஒரு டைமிங் மாறும் இல்லையா? ஒரு நைட் கால் வருது ஒரு 11:00 இது மாதிரி டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஃப்ளைட் டிக்கெட் நீங்க கண்டிப்பா வரணும் லாரன்ஸ் மாஸ்டர் அடேங்கப்பா! படத்துக்கு அப்படின்னுட்டு. என்னங்க சும்மா பிராங்க் எதனா பண்றீங்களா? இதுவெல்லாம் காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொன்ன உடனே சரி ஓகே போய் தான் பார்க்கலாமேன்னு போனதுக்கு அப்புறம் தான் லாரன்ஸ் மாஸ்டரை பார்த்தோனே எனக்கு ரொம்ப ஷாக். ஆல்ரெடி நான் காஞ்சனா அவர் கூட ஒரு சாங் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அடிப்படையில இருந்து. அப்படி இருக்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது. நான் எதனா ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவேன். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி அந்த கண்ண மூடி திறக்கிறதுல கூட ஒரு விஷயம் சொல்லிக் குடுத்திருப்பாரு. அந்த கார் சீன் அந்த தானே? அந்த கார் சீன்ல செத்து போற மாரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த சீன்ல வந்து அத ரொம்ப கத்துக் குடுத்தாரு. அதுக்கப்புறம் சாட்சி சொல்லும்போதும் வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு ஹேர் ஹோஸ்டஸ் மாதிரி ரொம்ப பதில் சொல்லிட்டு இருந்தேன். வைஷு அப்படி கிடையாதும்மா. கொஞ்சம் பயந்து பதட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா சொல்லிக் குடுப்பாரு. எனக்கு ஒரு நல்ல லேர்னர் நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஒரு நல்ல டீச்சர் சொல்லலாம்.